எந்த பரதேசி அந்த மாதிரி எந்த பயனும் இல்ல. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வந்துட்டான். என்ன சுத்தப்ப சாப்பிட்டீங்களா? என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். சிங்கமா எங்க மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய புடிச்சு காலை புடிச்சு இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்க. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா? லேடிஸ் லேடிஸ் சம்சே லேடிஸ் லேடிஸ். இனிமே நடக்க போறது எனக்கு தான் தெரியும். நீ ரத்தங்கைக்கு தான் சாக போற. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. போதை ஒழிப்பு நாடகமா? பயப்படாதே பயப்படாதே. கண்டிக்கிறோம். இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான். உலக பூக்களின் வாசம். நீராறும் கடலெடுத்த கடன் கொடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும். அது தொழில் இல்ல எழில். சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். வேற ஏதாவது கண்டம் பார்க்கணுமா? இந்த காண்டமே போதும். கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும். நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன். கண்டினியூவா? தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. சாமி கடவுள் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இருந்தா அவனுக்கு இந்த ஆட்டம் போடுவானுங்களா? பணங்காட்டுனரி எந்த சலசலப்புக்கு பஞ்சாது. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, அடிப்பணியாது. போட்டு சொல்லிடுவேன். தாங்க முடியலப்பா. அல்ல வந்துகிட்டே இருக்காங்க, வண்டி பத்தல. ஏழ்றதுக்கு போலீஸ் வண்டி எதுக்கு? குப்பை வண்டியில ஏத்து. ஓகே. இந்த பக்கம் பார்த்தா கண் பார்வை தவிக்க என்ன தெரிகிறது? மனம் என்ப நாள் இல்லை. அங்கே பார் என்ற மச்சான பாத்தீங்களா சப்பானு நாட்டுக்குள்ள. என் பொஞ்சார் எப்பா தீங்களா சப்பானு ஊருக்குள்ள. கண்ணம் கொள்ளையடித்தான் காதல் என்று அர்த்தம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? துப்பாக்கியை தொலைத்து விட்டு துப்பட்டாவை தொடுங்கள், பீரங்கியை விட்டு விட்டு அங்கியை தொடுங்கள், தோறும் காதலியுங்கள். உண்மை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஐயோ அநியாயம். டேய் நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குறடா. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? கடையை 37 இழுத்து மூடு
கொட்டி கவுருடா. ஏண்டா பாகிஸ்தானுக்கா உனக்கு அப்படி மீச துடிக்குதுன்னா கிளம்பி பாகிஸ்தானுக்கே போ. இங்க உட்காந்துட்டு வந்தே மாதிரம் படமாட்ட, தேசிய கீதம் படமாட்ட, தேசத்துக்கு எதிராக பேசணும், பாகிஸ்தான் கிளம்பி ஓடு. ஏன்னா இங்க உட்காந்துக்கிட்டு திங்கிறது ஃபுல்லா இந்திய மண்ணோட சோறு, இங்க இருக்க உட்காந்துக்கிட்டு எங்களோட மக்களோட வரி பணத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக நீங்க எல்லாம் பேசிட்டு உட்காந்துருப்பீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதே மாதிரிதான் துரந்தர் படம் வந்தப்ப நீ என்ன பண்ண? துரந்தர் படம் வந்து இதெல்லாம் ஒரு படமா? அப்போ பாகிஸ்தான் உளவாளி ஒருத்தன் இங்க வரான் அப்படின்னா அவனை நீங்க கொண்டாடுவீங்களா? மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? அப்ப இங்க இருந்து நம்ம ஒரு உளவாளி அங்க போலாமான்னு அறிவாளித்தனமா கேக்குறேன். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? அவங்களோட அமைச்சரவையில வந்து போதைப் பொருள் சர்ச்சை எழுதுறது, அதை பத்தி உங்களுக்கு கருத்து? வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓ அப்படியா விஷயம். சரத்குமார் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் மக்களுக்கு ஆனா அப்ப வந்து அமைச்சர் கிடையாது அவரு. அப்புறம் என்ன நீங்க வந்த? அவர் ஒரு சாதாரண ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒரு தொண்டர் தான். பெரிய கவர்னர். அந்த நேரத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி செய்திருக்கிறதா ஒரு வீடியோ நானும் பார்த்தேன். பாத்துட்டியா? மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? போதைப் பொருளை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த ஆட்சியில் தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. பொதுவெளியில் போதைப் பொருள் உபயோகித்த அமைச்சர் இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? இல்லி சரத்குமாரை கண்டித்து தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழக மாணவரணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. என்னாலும் முதல்வராக கருதுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தலைமை மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை செயல்படுத்துகின்ற களச்சிப்பாய்களாக நாங்கள் இருப்போம். நான் ஒரு முறை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். போக்குவரத்து துறையில் தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி சிவசங்கர் மோசடி செய்துவிட்டதாக ஓய்வு பெற்ற SSI சீனிவாசன் புகார் அளித்துள்ளார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரண